தமிழக வாழ்வுரிமை கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இந்த சுங்கச்சாவடிகளில் போராட்டங்கள் சுங்கச்சாவடிகளில் போராட்டம் நடத்துவது அதிக அளவில் முன்னெடுத்து நடத்தியிருக்கீங்க. பல்வேறு இடங்களில் அந்த போராட்டங்களால் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் இந்த வசூல் குறைக்கப்பட்டது, சில இடங்களில் மூடப்பட்டது. ஆனால் தற்போது சுங்கச்சாவடிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துவதில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டதா சார்? கடைசியாக அந்த ஒரு கேள்வி சார், சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ சென்னையில் 3 சுங்கச்சாவடிகளை சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்ற பிறகு சட்டத்தின் துணை கொண்டு சட்டமன்றத்தில் வாதாடி மூடியிருக்கிறேன். தற்போது ஓமலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு சுங்கச்சாவடிகள் சட்டத்திற்கு புறம்பாக இயங்குகிறது. அதனால் அதை சட்டத்தின் துணை கொண்டு மூடுவதற்கான பல்வேறு முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இதற்காக தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான சட்டப்பேரவை குழுக்களின் தலைவராக, அரசு உறுதிமொழி குழு தலைவராக நான் இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 25க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த குழு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர் நகாய் சுங்கச்சாவடியினுடைய இயக்குநர்களையும் தென்னிந்தியாவிற்கான சுங்கச்சாவடிகள் இயக்குனர் அவர்களையும் அழைத்து சட்டத்திற்கு புறம்பாக இயங்குகிற சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று எமது குழுவின் பரிந்துரையை நான் அளித்திருக்கிறேன். அது தற்போது ஒன்றிய அரசின் பரிசீலனைக்கு சென்றிருக்கிறது. நான் எம்எல்ஏ என்கிற அரச பதவியை வைப்பதற்கு முன்பாக மக்களின் போராட்டங்களை கொண்டு சில சுங்கச்சாவடிகள் மீது நடவடிக்கைகளை நான் எடுத்தேன். இப்போது சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பதவி இருக்கிற காரணத்தினால் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் மீதும் பொது நிதிநிலை அறிக்கையின் போதும் துறை சார்ந்த மானிய கோரிக்கையின் போதும் இந்த சுங்கச்சாவடிகள் அடிக்கிற ராப்பகல் கொள்ளைக்கு எதிராக ஆணித்தரமான விவாதங்களை எடுத்து வைத்து தற்போது இந்திய அரசின் ஒன்றிய தணிக்கை அக்கவுண்டன்ட் ஆடிட் ஜெனரல் அவர்கள் கொடுத்த தமிழ்நாட்டில் சுமார் 5 சுங்கச்சாவடிகள் சட்டத்திற்கு புறம்பாக 120 கோடிக்கு மேல் மக்களுடைய பணத்தை வசூல் செய்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகு கூட தற்போது கூட்டணி கட்சியாக இருக்கிற பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து பரனூர் சுங்கச்சாவடிகள் மூடப்பட வேண்டும் என்று கடந்த வாரம் நடத்திய போராட்டத்திலும் எமது கட்சி பங்கெடுத்துக் கொண்டது. ஆக எங்களுடைய ஜனநாயக போராட்டமும் சட்ட போராட்டமும் சட்டமன்றத்தில் என்னுடைய வாத போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அநியாய அக்கிரம சட்ட விரோத சுங்கச்சாவடிகளை மூடுவரை, ஏன் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாது, அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு. அதற்கு இது போன்ற ஒன்றிய அரசால் முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றிய நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நாடாளுமன்றத்தில் உரிய பிரதிநிதித்துவத்தை நான் கேட்கிறேன்.